இப்ப வந்தது இல்ல ஒரு புயல், இப்ப ஒரு புயல் வந்தது இல்ல, அது விசித்திரமான புயல். அது இன்னும் புயல் வரும், வேகமா ஆச்சு வெளியே போயிடும். மழை 2 நாளைக்கு பெஞ்சுது. இது வருதுன்னு 10 நாளைக்கு முன்னே சொல்லியிருந்தாங்கப்பா. அப்படியே மெதுவா இலங்கையில இருந்து வந்தது. நல்ல காலம் நம்ம ஊருக்கு வரல, நம்ம தரிச்சோம். அது அந்த பக்கம் அப்படியே விக்கிரவாண்டி, அதாவது விழுப்புரம் போய் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கோயம்புத்தூர் அப்படி போயிடுச்சு. அது 1 கிலோமீட்டர் தான் நடந்தது, நடந்தது. அது மொத்தமா விட போல. அது எவ்வளவு மழை பெஞ்சதுன்றீங்க? 60 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர். 60 சென்டிமீட்டர் எவ்வளவு தெரியுமா? என் உயரத்துக்கு மேல, என் உயரத்துக்கு மேல மழை பெஞ்சா எங்க போவோம்? தண்ணிய ஊர் மேலதான் போவோம். இவன் என்ன சொல்றான்? கால்வாய் தூர் எடுக்கிறது, கால்வாய் தூர் எடுக்கலையா? இவ்வளவு பேருக்கு மழை பெஞ்சா கால்வாய் மேல போய் மேலதான் போவோம். நான் கேக்குறேன், உன் ஆட்சியில 10 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தீங்க. சென்னையில மழை பெஞ்சது, மாங்காட்டு மழை பெஞ்சு எவ்வளவு? சக்கரா நகர்ல எவ்வளவு தண்ணி போத்துக்க? சக்கரா நகர்ல இருந்து யார் வந்துருந்த? எவ்வளவு நாள் பாவம்? இப்ப எவ்வளவு நாள் பாய்ச்ச? அதுக்கு யாருப்பா காரணம்? திமுக ஆட்சி இல்லையாமா? சொல்லு. சென்னையில மழை பெஞ்சது, வடிகாலம் சீரமைக்கப்பட்டது, முன்கூட்டி எடுத்த நடவடிக்கை காரணமா மிகப்பெரிய மழை பெஞ்சது. மறுநாள் தண்ணி வடிந்தா இல்லையா? அதான் திமுக. இவ்வளவு பெரிய மழை பெஞ்சது. எல்லாரும் திருவண்ணாமலை மழை சரிவு வந்தது, எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. கம்பெல்லாம் சாஞ்சி போச்சு, மரம் வந்து போச்சு, எல்லாத்தையும் தூக்கி சரி பண்ணி இன்னைக்கு மக்களுக்கு மீண்டும் மறுவாழ்வு தந்து எந்த தடையுமே இல்லாத அளவுக்கு நிர்வாகத்தை செய்திருக்கிற தலைவர் தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நீங்க மறந்துவிடாது. இந்த வேலையை நான் பார்த்துக்கிறோம். 10 வருஷமா நீ ஆட்சியில் இருந்துட்டு எந்த வேலையும் பார்க்காத திமுக குறை சொல்லிட்டு இருந்தா நியாயம்? விடியா ஆட்சி மொத்தம் தான் பண்ணிக்கலாம். விடியா மூஞ்சிகளுக்கு விடியா மாதிரி தான் ஆட்சியை தெரியும். ஒவ்வொரு மூஞ்சிகளை பாருங்க, மூலையில மாதிரி இருக்கும். எங்க ஆட்சியை பார்த்து விடியா ஆட்சிலாம் ஒண்ணுமே செய்யல. என்ன செய்யல சொல்லு? ஜவஹர்லால் சொன்னார், நாங்க ஆட்சி நம்ம நகராட்சியில மட்டும் எவ்வளவு வேலை பார்த்தாங்க. இந்த நகராட்சியில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்கள் முதல் நகராட்சி மாநகராட்சி வரை மக்களின் தேவைகளை முழுவதுமாக இந்த 3 வருஷத்துல நிறைவேற்றி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. மறக்காதீங்க.